இறைவா நீயே அனைத்தும். அகத்திய மாமுனிவர் வாக்கு. சித்தன் அருள் 1658. நாகபூஷணி திருக்கோயில். புவனேஸ்வரி சக்தி பீடம். நைனாதேவு நாகதேவு நாகதீபம். ஸ்ரீலங்கா. அகத்திய மாமுனிவர் வாக்கில் உரைத்தபடி இவ்விரண்டு லோகங்களுக்கும் நடுவில் மனிதன் செல்லும் பொழுது ஒரு புகை போல ஒரு பகுதி உண்டு. அந்த இடம் நாகபூஷணி திருக்கோயில். புவனேஸ்வரி சக்தி பீடம். நைனாதீவு நாகதீவு நாகதீபம். ஸ்ரீலங்கா. மனிதர்கள் இதன் வழியே செல்லும் பொழுது அவர்கள் உடம்பில் உள்ள ராகு கேது அணு துகள்கள் அழிந்துவிடும். மேலும் பல யோகங்கள் உண்டாகும். அகத்திய மாமுனிவர் வாக்கு. அப்பனே தோஷங்கள் பல ஆயினும் எதை என்று அறிய அப்பனே இன்னும் அப்பனே ராகு கேதுக்கள் எங்கு உள்ளது என்பதை எல்லாம் அப்பனே யான் எடுத்துரைக்கும் பொழுது தெரியுமப்பா. அகத்திய மாமுனிவர் வாக்கு. பல வகையிலும் கூட அப்பனே இதற்கு நேரே மேலே எதை என்று அறிய அப்பனே எவை என்று புரிய அப்பனே கீழே லோகம் மேலே தேவலோகம் என்பதையெல்லாம் அப்பனே இதற்கு இடையில்தான் அப்பனே எதை என்று அறிய பறந்து விரிந்து அப்பனே சரியாகவே பின் அதாவது அப்பனே எவை என்று கூட புகை போலே காட்சியளித்து அப்பனே பின் எவை என்று கூட பின் அணைத்துக் கொள்ளும் அப்பா. அகத்திய மாமுனிவர் வாக்கு. அடியிலிருந்து மேலிருந்தும் அப்பனே வந்து கொண்டே இருக்கும் பொழுது அதன் அப்பனே அதன் வழியாகத்தான் செல்ல வேண்டும் நீங்கள். பின் வழி வேறு வழி இல்லை அப்பனே. பின் அதன் வழியாக செல்லும் பொழுது அப்பனே பின் யான் சொன்னேனே வயிற்றில் உள்ள துகள் அது அழிந்துவிடும் பா. அவ்வளவுதான் என்பேன் அப்பனே யோகங்கள்தான் என்பேன் அப்பனே. அகத்திய மாமுனிவர் வாக்கு. இப்படித்தான் ராகு கேதுக்களை கட்டுப்படுத்த வேண்டுமே தவிர. ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.